ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம திருப்பதி கோவில் கோபுரத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய தனியார் மடங்கள் பத்தின தகவல்களையும் அதோட புக்கிங் ப்ரொசீஜர் பத்தின இன்ஃபர்மேஷனையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா திருமலையில நம்ம டிடிடியோட ரூம் ஆஃப்லைன்ல நம்ம டெய்லியும் அவைலபிள் பொறுத்து புக் பண்ணிக்கலாம். சில நேரங்கள்ல ரூம் கிடைக்கல, நமக்கு ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கல, ஃபேமிலியா போறவங்க இல்ல ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க போகக்கூடிய சமயங்கள்ல ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மடங்களுமே கோவில் கோபுரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மடங்கள் தான். இதோட ஃபுல் டீடைல்ஸை இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிடிடியோட ரூம்ஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் திருமலையில புக் பண்ணலாம். ரூம்ஸோட அவைலபிள் கம்மியா இருக்கிறனால ஆன்லைன்ல இவ்வளோ குவாட்டா, அதே மாதிரி ஆஃப்லைன்ல இவ்வளோ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் டிடிடி ரூம்ஸ் புக்கிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போகக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை அளவுக்கு ரூம் கிடையாதுங்க. ரொம்ப கம்மியா இருக்கிறனாலதான் நமக்கு ஆஃப்லைன்ல ஒரு காலையில ஒரு 5 to 7 மணிக்குள்ள நம்ம கியூல நின்னுட்டோம், சிஆர் ஆபீஸ்ல கியூல நின்னுட்டோம் அப்படின்னா நமக்கு 100% ரூம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம் கிடைக்கும். சப்போஸ் இந்த ரூம்ஸ் கிடைக்கல அப்படின்னும் போது கோவில் கோபுரத்துக்கிட்ட பக்கத்திலே இருக்கக்கூடிய பிரைவேட் மடங்கள்ல நம்ம ட்ரை பண்ணலாம். சோ அந்த மடங்கள் எந்தெந்த இடங்கள்ல இருக்கு, என்ன மடங்கள் அப்படின்றதும் எது நமக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு நபர் போனாங்கன்னா கூட, ஏன்னா திருமலையில தனியா போகக்கூடிய நபர்கள் சிங்கிளா போகக்கூடியவங்களுக்கு டிடியோட ரூம்ஸ் கிடையாது. அதே மாதிரி பிரைவேட் மடங்கள்லயும் சிங்கிளா போறவங்களுக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த இடத்துல ஒரு மொட்டை போடுறோம், இல்ல ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகுறோம், இல்ல கொஞ்ச நேரம் தூங்கலாம், லேடிஸ் போறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எமர்ஜென்சி டைம்ல நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். கோவில் கோபுரத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மடம் அப்படின்றது சுவாமி ஹாத்திராம்ஜி. சோ இந்த மடம் பேர் பாத்தீங்கன்னா சுவாமி ஹாத்திராம்ஜி மடம் அப்படின்னு சொல்றாங்க. ஹாத்திராம்ஜி மட். இங்க 600 ரூபாய் 700 ரூபாய்க்கு ரூம் கிடைக்கும். இங்க ரூம் எடுக்கிறதுக்கு நம்ம போன் பண்ணி எல்லாம் இன்ஃபார்ம் பண்ண முடியாது. ரூம் இருக்குமா என்னன்றது கேட்டாலும் அவங்க புக்கிங் எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம நேரடியா போயிட்டு தான் புக் பண்ற மாதிரி இருக்கும். திருமலையில இருக்கக்கூடிய மடங்கள் எல்லாத்துக்குமே டோனர்ஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால இந்த மடத்தை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணி புக் பண்றது டோனர்ஸ்க்கு மட்டும்தான் ரூம்ஸ் புக் பண்ண முடியும். இதுவே நீங்க ஒரு எமர்ஜென்சி டைம்ல போறீங்கன்னா இது கோவில் கோபுரத்துக்கிட்ட தான் இருக்கு. இதோட லொகேஷன் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், கூகுள் மேப்போட லிங்க். ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடியது இந்த ஹாத்திராம்ஜி மடம் அப்படிங்கிற இந்த மட்டு. இதுல லாக்கர்ஸுமே இருக்கு. ஸோ குறிப்பிட்ட அளவுக்கு தான் லாக்கர்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஹாலும் இருக்கும். சப்போஸ் நம்ம அங்க ஸ்டே பண்ணிக்கலாம், ஸோ அங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா கூட அலோவ் பண்ணுவாங்க. நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் மடம். இந்த மடம் பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ரூம்ஸ் அவைலபிள் இருந்தா கண்டிப்பா நம்ம வாங்கிக்கலாம். ஆஃப்லைன்ல நம்ம நேரடியா போயிட்டு மட்டும் தான் புக் பண்ண முடியும். அடுத்து ரெண்டாவதா கோவில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பெத்தஜியர் மடம். ஸோ இந்த மடம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் இங்க போயிட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. காமன் ஹால்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் டேஸ்ல கூட புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது லாக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கன்வீனியன்டான ஒரு மடம் அப்படின்னா இந்த பெத்தஜியர் மடம் சொல்லலாம். ஸோ பெரிய ஜியர் மட் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது நம்ம கரெக்டா எந்த இடத்துல இருக்கு லொகேஷன் அப்படின்னா, ஆஞ்சநேயர் கோயில நம்ம தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த தேங்காய் உடைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ரைட் சைட்ல இருக்கக்கூடியதுதான் இந்த பெரிய ஜியர் மடம், பெத்த ஜியர் மடம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில 5 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நம்ம லாக்கர்ஸ் எடுத்துக்கலாம். லாக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்கு. ஸோ அந்த சைஸை பொறுத்து அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம லாக்கர் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான காஷன் டெபாசிட் பே பண்ணணும். இது கேஷா தான் நம்ம பே பண்ணணும். இப்போ நம்ம 100 ரூபாய் லாக்கர் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 500 ரூபாய் சேர்த்து 600 ரூபாய் கேஷா நம்ம பே பண்ணணும். நம்மளோட லாக்கர் நம்ம வெக்கேட் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நம்மளோட காஷன் டெபாசிட்டை உடனே திருப்பி கொடுத்துருவாங்க. லாக்கர்ஸ் எடுக்கிறதுக்கும் சரி, நம்ம ஆஃப்லைன்ல என்கொயரி பண்ணி ரூம் புக் பண்றதுக்கும் சரி ஆதார் கார்டு கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது பேஸ்மெண்ட்ல காமன் ஹால் இருக்கு. அதுல கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்ப அங்க பிரதர்ஷனம்லாம் நம்ம போறோம், சிங்கிளா தான் போறோம் அப்படின்னும் போது நம்மளால போய் ரூம் புக் பண்ண முடியாது. இதுவே திருமலையில இருக்கக்கூடிய டிடிடியோட காமன் ஹால்ஸ்லயும் நமக்கு அந்த அளவுக்கு அங்க போய் இருக்கிறது கஷ்டம். ஏன்னா நைட்டு அங்க பிரதர்ஷனம் போகணும், இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த இடம் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு இடம். அதே மாதிரி சிங்கிளா போகக்கூடிய லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான இடம்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் போயிட்டு இங்க ஸ்டே பண்ணிட்டு அவங்களோட ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோட லிங்கையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதை நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இந்த இடத்த பத்தின இன்ஃபர்மேஷன் கிளியரா புரியும்.
இதே வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு குரூப்பா போவாங்க, 10 பேர் 15 பேர் இந்த மாதிரி ஃபேமிலியா வந்து போவாங்க. அந்த மாதிரி டைம்ல ரூம் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்க இங்க வந்து போகலாம். இங்க வந்து உங்களுக்கு செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா காமன் ஹால்ஸ் இருக்கு. அதுலயும் வந்து பேக் சைட்ல இருக்க ரூம் வந்து இருக்கத அலாட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் போறோம்னா அலாட் பண்ணுவாங்க. அங்க கூட நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். பெட்ஷீட்டு அதே மாதிரி அங்கே பிலோலாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி மேட்டெல்லாம் கொடுப்பாங்க, பாயும் கொடுப்பாங்க. நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறத கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பொறுத்த வரைக்கும் ரூம்ஸும் இருக்கும், அவைலபிள் இருந்தால் கொடுப்பாங்க. ரூமோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 1100 ரூபாய் 1300 ரூபாய் இந்த மாதிரி ரூம் வந்து இருக்கு. இதோட புக்கிங் ப்ரொசீஜர் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணி உங்களுக்கு எந்த டேட்டில் ரூம் வேணுமோ அதை நீங்கள் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட பேரு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க நோட் பண்ணிக்குவாங்க. நீங்க டிராவல் பண்றதுக்கு திருமலைக்கு ரீச் ஆகிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி திரும்பவும் நீங்க கால் பண்ணி கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கணும். நாங்க இத்தனை தேதி ரூம் கேட்டிருந்தோம், சொல்லியிருந்தோம் அப்படின்ற மாதிரி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ரொசீஜர்ல தான் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டே பண்ணவங்க ரூம் எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆன்லைன்ல ரூம் கிடைக்கல, ஃபேமிலியா போறாங்க, ஆஃப்லைன்லயே போய் கிடைக்கல அப்படின்னா ரிஸ்கா இருக்கும்ன்றதுக்காக ஒரு சேஃப்டிக்காக இதை பண்ணியிருந்தாங்க. 5 நாளைக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்னைக்கு நாள் நம்ம வந்து போறோமோ அன்னைக்கு டைரக்டா போயிட்டு நம்மளோட ஐடி ப்ரூஃப் கொடுத்துட்டு இந்த தேதி நான் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இல்லை நாங்கள் வந்து ஆன்லைனில் இந்த ஆப்ஷன் எங்களுக்கு தெரியலங்க, நாங்கள் வந்து 15 நாளைக்கு முன்னாடியெல்லாம் புக் பண்ணலை, இப்போ நாங்கள் போகிறதுக்கே 2-3 நாள் தான் டைம் இருக்குன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டு பாருங்க. நீங்கள் டைரெக்டாக போயிட்டு கூட கேட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு அவைலபிள் இருந்தால் கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நமக்கு டிடிடியோட ரூம் கிடைக்கல, ஸோ அப்போ ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஒரு சிரமமான சிச்சுவேஷன் நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். காமன் ஹாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜென்ஸு லேடிஸ்க்கு தனித்தனியாக வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதே மாதிரி 24 hours ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இப்போ குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க, ரூம் திடீர்னு கிடைக்கலங்க, குழந்தைய வந்து மொட்டை போட்டு நாங்கள் குளிக்க வைக்கணும், கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான். லாக்கரும் இருக்குது, லாக்கர் அவைலபிள் இருந்தால் வாங்கிட்டு உங்களோட திங்ஸை வச்சுட்டு நீங்கள் பக்கத்துலேயே தர்ஷனுக்கு போயிடலாம். ஸோ கோவில் கோபுரத்துக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு கன்வீனியன்ட்டான பிளேஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பிரம்மோற்சவம் இந்த மாதிரி ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல் டேஸ்லாம் வருது அப்படின்னா அந்த நாட்களில் வந்து டோனர்ஸை தவிர மற்றவங்களுக்குலாம் ரூம்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த டைமில் நம்ம இந்த காமன் ஹால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மடங்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நம்ம சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நம்மளோட எமர்ஜென்சி டைமுக்கு இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 மடங்களும் உங்களோட கோவில் கோபுரத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மடங்கள். இதுதான் இதோட புக்கிங் ப்ரொசீஜர். இன்னும் நிறைய மடங்கள் இருக்கு. அதில் ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்டே பண்ணிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க, எப்படி புக் பண்ணாங்க, எப்படி ரூம் கிடைச்சது, அங்கே இருக்கக்கூடிய ரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். 1 by 1 உங்களுக்கு இதை சீரீஸ் மாதிரியே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மடங்கள் கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி திருமலை தரிசனத்துக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.